ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல கலந்துருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அதிகாலை பொழுது பகவானுடைய நாமத்தோடு தோன்றுவது, அதுவும் பக்தர்கள் சங்கத்துல எல்லாருமா சேர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம ஜபா டாக்ல நம்ம ஒரு வாரமும் பகவானுடைய புனித நாமத்துக்கு எதிரான 10 குற்றங்கள். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறவங்க யாரெல்லாம் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள். இந்த குற்றங்களை தவிர்த்து நாம ஜபிக்கணும். அதாவது இந்த குற்றங்கள் செய்து கொண்டே ஜபிப்பது அபராத நிலை. அபராதம் செய்யறது ஜபிக்கிறது, ஜபித்துக் கொண்டே அபராதங்கள் செய்வது. அந்த மாதிரி அபராதங்கள் பண்ணிட்டே ஜபிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நாமத்தோடைய முழு சக்தியும் கிடைக்காம போயிடும். அந்த பகவானுடைய புனித நாமத்துக்கு முழு சக்தி உண்டு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தனது சிஷ்டாட்சரம் பிரார்த்தனையில சொல்றார், நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலகா ஏதாத்ரிஷி தவ கிருபா பகவன் மமாமி தூர்தைவமீதிருஷம் இகாஜனி நானுராகா. கிருஷ்ணா, உங்க புனித நாமத்துல உங்க சக்தி முழுவதும் வச்சிட்டு இருக்கீங்க. பகவானுடைய முழு சக்தியும் அவர் நாமத்துல இருக்கு. நாம் ஆரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவான் தந்த எல்லா சக்தியும் ஒரு நாமத்துல வச்சிருக்க. அதனால நாமம் உச்சரிக்கிற ஜபிக்கிற பக்தர்கள் நாமம் உச்சரிக்கிறவங்க, நாம உச்சாரணம் செய்யறவங்க, ஜபம் செய்யறவங்க அபராதங்களை தவிர்க்க வேண்டும் பத்ம புராணம் சொல்லு. அதாவது 10 விதமான குற்றங்கள், பகவானுடைய புனித நாமத்துக்கு எதிராக 10 குற்றங்கள். அதுல நம்ம போன வகுப்பு வரைக்கும் 4 குற்றம் வரைக்கும் படிச்சிருக்கோம். முதலாவது குற்றம் இந்த குற்றத்தை செய்துவிடவே கூடாது. பகவானின் புனித நாமத்தை பரப்ப தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள வைஷ்ணவர்களை நிந்திப்பது குற்றமாகும். பகவானுடைய பக்தர்களை நிந்தனை செய்வது, புகார் செய்வது, அப்புறம் அவதூறு பரப்புவது, அப்புறம் குற்றம் காண்பது, குறை சொல்வது, இதெல்லாம் கூடாது. யாரெல்லாம் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். அது மத யானை குற்றம். மதம் பிடிச்ச யானை எப்படி தோட்டத்துக்குள்ள போச்சுன்னா அந்த தோட்டமே வீணா போயிடுமோ, அது மாதிரி அந்த குற்றத்தை செய்து விட்டால் நமக்கு நாமத்துல ருச்சி வராது. இரண்டாவது குற்றம், பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை பகவான் விஷ்ணு நாமத்துக்கு சமமானதோ தனிச்சையானது என்று கருதுவது குற்றம். எந்த ஒரு தேவதையும் பகவானோட ஒப்பிடக்கூடாது. பகவானுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். தேவர்களுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கலாம், தேவர்களுக்கு பல்வேறு நாமங்கள் இருக்கலாம். ஆனா அது எதுவுமே பகவான் கிருஷ்ணருடைய ஹரிநாமத்துக்கு ஈடாகாது. கம்பேர் பண்ணவும் கூடாது. இது பகவான் நாமத்தோட உயர்ந்ததாகவும் கருதக்கூடாது. அந்த குற்றத்தை நாம் செய்துவிடக்கூடாது. மூன்றாவது, ஆன்மீக குருவின் கட்டளையை மீறுவதும் அவரை ஒரு சாதாரண மனிதனாக கருதுவது குற்றம். ஆன்மீக குரு குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன், குரு நமக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். குரு ஆன்மீக குருவானவர் இந்த ஜட உலகத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் பேரே ஆன்மீக குரு தான். ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கார். அவர் ஆன்மீகமானவர். அவருடைய உடல் ஆன்மீகமானது. அவர் பகவானுடைய பிரதிநிதியா இருக்கார். அதனால ஒரு நாளும் ஆன்மீக குருவை நமக்கு பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாதுன்னு பார்த்தோம். சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது ஸ்ருதி சாஸ்திர நிந்தா. முதல்ல வைஷ்ணவ நிந்தா,
அதுக்கப்புறம் குரு நிந்தா, தென் ஸ்ருதி சாஸ்திர நிந்தா. வேதங்களின் வேத இலக்கியம் வழிவந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றமாகும். 4வது குற்றம் வேத இலக்கியங்களையும் வேதங்களின் வழிவந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றமாகும். இந்த சாஸ்திரங்கள்லாம் கற்பனையானது, யாரோ சும்மா எழுதி வச்சுட்டாங்க, இதெல்லாம் உண்மை இல்ல, இதிகாச புராணங்கள்லாம் சும்மா யாரோ கதையை எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைப்பது குற்றம். சாஸ்திரங்கள் பகவான் இருந்து தோன்றியிருக்கு, அதனால சாஸ்திரத்தை நிந்தனை பண்ணக்கூடாது. இந்த 4 குற்றங்களை நம்ம பார்த்தோம். சாஸ்திரங்கள் கிருஷ்ணர்கிட்ட நேரடியா வந்திருக்கிறதுனால பகவானும் சாஸ்திரம் வேறு இல்லை. சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரம் கண் கொண்டு பார்க்கணும். சாஸ்திர சக்ஷுஷு, அக்ஷஜா சக்ஷுஷு அப்படின்னு பார்க்கிறது. எதன் கண் கொண்டு பார்க்கணும்? நாம் ஒரு விஷயத்தை உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டுமானால் சாஸ்திரம் கண் கொண்டு பார்க்க வேண்டும். இந்த பௌதிக புலன்களால் எதையுமே முழுமையாக காண முடியாது. குறைவுடைய புலன்கள், நமது புலன்கள் குறைபாடானது. அன்னைக்கு இந்த 4 குற்றங்கள் பார்த்தோம் இல்லையா? ஜீவாத்மா இருக்கிற 4 குறைகள்: தவறு செய்யறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, புலன்கள் குறைபாடானது, ஏமாற்றுக்காரர். அதனால வேதங்கள், வேத இலக்கியங்கள், வேதங்களின் வழிவந்த நூல்கள் இதெல்லாம் மனிதர்களால் உருவானதல்ல, மனிதர்கள் ஏற்படுத்தியதல்ல. இது பகவானிடமிருந்தே தோன்றியது. பகவானே வியாசராக அவதாரம் செய்து அந்த வேத இலக்கியங்களை தொகுத்து கொடுத்தார். சரி, அப்ப இன்னைக்கு வகுப்புல நம்ம 5வது குற்றம். பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிற பக்தர்கள் இந்த 5வது குற்றத்தையும் செய்யக்கூடாது. 5வது குற்றம் என்னது? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தின் மகிமைகளை கற்பனையானது என்று கருதுவது குற்றம். இதெல்லாம் சும்மா கற்பனைங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்றாங்க, இதெல்லாம் யாரோ சொல்லி வச்சுட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொன்னா நல்லது அப்படின்னு. அதுல பாருங்க, இந்த மனசு தானே எல்லா பாவகாரியங்களும் செய்யறாங்க. இந்த மனது தானே தூண்டுது பாவம் செய்யறதுக்கு. அதனால பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லுங்க, சாஸ்திரம் படிங்க அப்படிலாம் எழுதி வச்சுட்டாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. ராமாயணம் மகாபாரதம் உண்மை இல்லைங்க. இந்த ஹரிநாமம் ஜெபம் பண்றாங்க இல்லையா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறதும் பெரிய குற்றம். ஏன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துடைய மகிமைகள் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சாஸ்திரங்கள், அதாவது வேதங்கள், வேத இலக்கியங்கள், வேதங்களின் வழிவந்த நூல்கள் எல்லாத்திலுமே இந்த நாமத்துடைய மகிமையை பறைசாற்றி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் பகவானுடைய புனித நாமத்துடைய மகிமை. உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோகம் மட்டும் நீங்க சொல்றேன், ஒரே ஒரு ஸ்லோகம். உதாரணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 33வது அத்தியாயம், பகவான் கபிலர் தேவகுதியின் புதல்வருடைய செயல்கள் நடவடிக்கைகள், அதுல 7வது பதம். இந்த 7வது பதம் கபில தேவருடைய அன்னை தேவகுதி, கபில வாசுதேவன், பகவான் கிருஷ்ணரே கபில வாசுதேவனாக கர்தம மகரிஷிக்கும் தேவகுதிக்கும் குழந்தையா வந்தார். இவர் பகவானால ஒரு சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். அதாவது சாங்கிய கொள்கை மூலமா தூய பக்தி தொண்டு, பகவானுக்கு சேவை பண்றதுதான் மிக உன்னதமானது. சாங்கிய தத்துவம் பக்தி தொண்டுல தான் முடிவடையுது. சாங்கிய தத்துவத்தை ஆராய்ச்சி செய்யறது மூலமா பக்தியில நம்ம உயர்ந்து விடலாம், பக்தி தொண்டுங்கிற இடத்துக்கு வந்துடலாம். சாங்கியா அப்படின்னா எண்ணிக்கை, சாங்கியா அப்படின்னா எண்ணிக்கை, கவுண்டிங் பண்றது. சாங்கிய தத்துவம்னா இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதற்கு தேவையான மூலக்கூறுகள் என்னென்ன, அந்த மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தது, இதனுடைய வேறு, இந்த படைப்பினுடைய வேரை ஆராய்வதுதான் சாங்கியம், சாங்கிய தத்துவம். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு 24 மூலக்கூறுகளுடைய கலவை. 24 மூலக்கூறு, 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுபவ பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம். இதெல்லாம் சேர்ந்த ஜடையருக்கு 3 குணங்கள். 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுபவ பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடையருக்கு 3 குணங்கள். இதெல்லாம் இணைந்ததுதான் இந்த 24 மூலக்கூறுகள். இந்த 24 மூலக்கூறும் இணைந்துதான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. இந்த ஜட சிருஷ்டி, கிரியேஷன்.
இப்படி இந்த 24 மூலக்கூறுகளையும் ஆராய்வது சாங்கிய தத்துவம். அப்ப இந்த 24 மூலக்கூறுகளை ஆராயும் போது இதனுடைய வேர் எது, பஞ்சமகாபூதம் எங்கிருந்து வந்தது, கர்மேந்திரியம் எங்கிருந்து வந்தது, ஞானேந்திரியம் எங்கிருந்து வந்தது, அறிவு புலன் நுகர்வு பொருட்கள் எங்கிருந்து வந்தது, மனம் புத்தி அகங்காரம் யார்கிட்ட வந்தது, ஜடேர்க்கின் 3 குணங்கள் சத்வ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்கள் யார்கிட்ட வந்தது, இதனுடைய வேர் ஆராயும் போது அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த 24 மூலக்கூறுகளும் பகவானிடத்துல தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சாங்கிய தத்துவம் ஆராய்ச்சி பண்ணும்போது அது பக்தி தொண்டில் வந்து முடியும். அதனாலதான் பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயத்துக்கு சாங்கிய தத்துவம் பேர். பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயம் சாங்கிய தத்துவம். அதாவது உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதத்தை பிரித்து ஆராய்வது. உடல்னா என்ன, அது எந்தெந்த கலவைகளானது, ஆத்மாங்கிறது என்ன, அது எத்தகையது, இந்த தன்மைகளை ஆராய்வது தான் சாங்கிய தத்துவம். அப்படி மிக உயர்ந்த பக்தி தொண்டை வந்து ஸ்தாபனம் செய்யறதுக்காக பகவானே கபில வாசுதேவரா தேவகுதி அம்மாவுக்கு குழந்தையா வந்தார். அப்ப தேவகுதி அம்மா வந்து அவங்களுக்கு தெரியுது இந்த வாசுதேவன் கபிலன் இவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல, அந்த பரம புருஷோத்தமரால் சக்தி அளிக்கப்பட்டவர், அந்த பரம புருஷோத்தமர் தான் எனக்கு குழந்தையா வந்திருக்காரு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பிரார்த்தனை செய்யறார். அப்ப அம்மாவுக்கு உபதேசிக்கிற மாதிரி கபில வாசுதேவர் நமக்கு உபதேசிக்கிறார் தூய பக்தி தொண்டு. அப்ப தேவகுதி அம்மா கபில தேவன் என்ன சொல்றாங்க, அகோபதோசோவஜோ கரியான் ஜக்ஜிக்வாக்ரே வர்ததே நாமதுப்யம் தே புஸ்தபஸ்தே ஜுகுவோ சுஷ்வரார்யா ராமானுச்சே நாம கிருணந்தியேதே. நான் ஆங்கிலத்துல படிச்சுட்டு தமிழ்ல சொல்லிடுறேன். ஓ how glorious are they whose tongue are chanting your holy name, even if born in the family of a dog eaters, such a person are worshipable. Persons who chant the holy name of your lordship must have executed all kinds of austerities and fire sacrifices and achieved all the good manners of the Aryans. To be chanting the holy name of your lordship, they must have bathed at the holy place of pilgrimage, studied the Veda and fulfilled everything required. யார் ஒருத்தர் இந்த பதத்தினுடைய தமிழாக்கம் இப்ப படிச்ச ஆங்கிலத்துடைய டிரான்ஸ்லேஷனுக்கு அதனுடைய மொழிபெயர்ப்படி தமிழாக்கம். யார் ஒருத்தர், ஓ பகவானே, யார் ஒருத்தர் உங்களுடைய புனித நாமத்தை தங்களுடைய நாக்கால் உச்சரிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் உங்களுடைய புனித நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அதை உச்சரிக்கிறாங்களோ, அவங்க நாயை தின்னும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும், பிறப்பால நாயை உண்ணும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் வழிபட தகுந்தவர் ஆவார். யார் ஒருத்தர் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க நாயை உண்ணும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் வழிபாட்டுக்குரியவர் ஆவார். காரணம் என்னன்னா, யார் ஒருத்தர் உங்க புனித நாமத்தை வந்து உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, அவர் ஏற்கனவே பல்வேறு தவங்கள் இருந்திருக்கணும், பல்வேறு யாகங்கள் செய்து, இதுக்கு முந்தைய பிறவியில அவர் பல்வேறு தவங்களை அனுஷ்டிச்சிருக்கணும், பல்வேறு யாகங்கள் செஞ்சிருக்கணும், நல்ல உயர்ந்த செயல்களை தான தர்மங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கணும். அதனாலதான் ஒரு ஆரியன்னா வாழ்க்கையின் குறிக்கோளை இருந்தவர். இன்னைக்கு வந்து ஆரியன் திராவிடன்கிறதெல்லாம் வந்து பிறப்பால் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஆரியன்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு பிரபுபா சொல்றாரு, தனது வாழ்க்கையின் லட்சியத்தை அறிந்தவர். நமது வாழ்க்கையின் லட்சியம் கிருஷ்ண பகவானை அறிந்தவன் தான் ஆரியன். அப்போ இந்த மாதிரி யார் ஒருத்தர் உங்களுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, யார் ஒருத்தருடைய வாயில வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேங்கிற நாமம் உச்சரிக்கப்படுதோ, அவங்க வந்து நாயை தின்னும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் வழிபாட்டுக்குரியவங்க. அப்படி உங்க நாமத்தை சொல்றவங்க ஏற்கனவே முற்பிறவிகள்ல அவங்க யாகங்கள் செஞ்சிருக்கணும், தானங்கள் செஞ்சிருக்கணும், தபங்கள் செஞ்சிருக்கணும், விரதங்கள் செஞ்சிருக்கணும், அப்புறம் புனித ஸ்தலங்களுக்குள்ள யாத்திரை போயிருக்கணும், எல்லா வேதங்களையும் கற்றவரா இருந்திருக்கணும், இதெல்லாம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்படிதான் அது அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கிறவங்க வாயில தான் உங்க திருநாமம் வரும். அப்ப பாருங்க, நம்மளே எவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து சத்சங்கத்துல வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த நாமம் சொல்றதுக்கு நம்ம ரொம்ப பெரிய பாக்கியப்படும். அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை கற்பனையானது, பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை கற்பனையானது என்று கருதுவது குற்றமாகும்.
இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், அப்புறம் விஞ்ஞானிகள், வரட்டு தத்துவவாதிங்க, நாத்திகர்கள், இவங்கெல்லாம் நினைப்பாங்க என்ன அது சாஸ்திரம், என்ன சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றீங்க நீங்க, அது சும்மா யாரும் எழுதி வச்சுட்டாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அப்புறம் என்ன இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அதெல்லாம் நம்பாதீங்க. இன்னைக்கு கூட சமுதாயத்துல ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறது அது என்னங்க, அது நம்மளுடைய இது இல்லைங்க. அது நம்ம வேதத்துல அப்படி எல்லாம் இல்ல. அது யாரும் வெளிநாட்டுக்காரங்க கொண்டு வந்துட்டாங்க. இங்க இந்த ஹரே கிருஷ்ணா வெளிநாட்டு பக்தர்கள் ஜபிக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் இது புதுசு, இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் புதுசா இருக்கு, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் புதுசு, இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் புதுசு அப்படின்னு எல்லாம் தப்பா நிறைய புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில நிறைய தவறான அபிப்பிராயங்கள் இருக்கு. இந்த வேதங்கள் புராணங்கள்லாம் யாரோ மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்க, அதெல்லாம் சும்மா கற்பனையானது, நீங்க தப்பு பண்ணக்கூடாது, நீங்க ஒழுக்கமா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு உங்களை பயமுறுத்துறதுக்காக எழுதி வச்சுட்டாங்க. அப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது பயமுறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க நாம ஜபம் பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்காதுன்னு பயப்படுத்துறாங்க. உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுபடணும்னு சொல்றாங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க தவறான வழியில போயிடக்கூடாது. இப்படி எல்லாம் நினைக்கிற பல அதி புத்திசாலி அதி மேதாவி நாட்டுல இருக்காங்க. நம்ம நாட்டுல நிறைய அதி புத்திசாலிகள் அதி மேதாவிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மந்திரம் இருக்கு இல்லைங்களா, இது சும்மா யாரோ கற்பனையா எழுதி விட்டுட்டாங்க அப்படிலாம் இல்ல. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் நேற்று இன்று தோன்றியதல்ல, நேற்றோ இன்றோ தோன்றியதல்ல. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் மேற்கத்திய நாட்டிலிருந்து வந்ததல்ல. ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சாஸ்திரத்தில் இருக்கு. பன்னெடும் காலமாக நினைவு கேட்டாத காலத்திலிருந்தே பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்தே பகவானே புனித நாமம் இருக்கு. எல்லா யுகங்களையும் பகவான் நாமத்தை உச்சரிக்கப்பட்டிருக்கு. இதி ஷோடச நாம் கலோர் கல்மஷநாசனம் ந பிராபகாரம் சாட்சா சர்வவேதேஷு திஷ்யே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. இதி சோதச நாம 16 அக்ஷரம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த 16 அக்ஷரங்கள் கொண்ட இந்த மகாமந்திரம் வேதங்கள்ல இருக்கு. இந்த மகாமந்திரம் உச்சரிக்கிறது தவிர வேறு உபாயம் கிடையாது. அனைத்து வேதங்களையும் அலசி ஆராய்ந்துட்டா இதி ஷோடச நாம் கலோ கல்மஷநாசனம். இந்த கலியினுடைய தாக்கம், கலியுடைய பாதிப்பிலிருந்து, கலியினுடைய தாக்கத்திலிருந்தும் கலியினுடைய பாதிப்பிலிருந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டுமானால் இன்னைக்குள்ள பேரளவான பௌதிக விஷயங்கள், புலன்பு விஷயங்கள், மன உளைச்சல், மன அழுத்தம், அப்புறம் இந்த கோபம், காமம், இது மாதிரி பல்வேறு உபாதைகள், வியாதிகள் இருக்கு. இந்த வியாதிகள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்ள வேண்டுமானால் கலோ கல்மஷம் இதெல்லாம் திருணும், இதெல்லாம் போகணும். நான் பிராபகாரம், இதை தவிர வேற உபகாரம் இல்ல கலியுகத்துல. இந்த பகவான் நாமத்தை உச்சரிக்கிறத தவிர கலியுகத்துல வேறு உபகாரம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லு. அதனால சாஸ்திர பிரமாணம் அதிகாரப்பூர்வமானது போன சங்கத்துல பார்த்தோம். சாஸ்திர பூர்வமானம் அதிகாரப்பூர்வமானது. அதே மாதிரி சாதுக்கள் ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, இந்த ஆச்சாரியருடைய கூற்றும் அதிகாரப்பூர்வமானது, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆன்மீக குருவுடைய வாக்கியம், வேத வாக்கியம், குரு வாக்கியம் அண்ட் சாது வாக்கியம், இந்த மூன்றுமே நம்ம நம்பணும். வேதங்கள் உண்மையானது, அது பகவான் இருந்து தோன்றியது. சாதுக்கள், உண்மையான சாதுக்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சாதுக்கள், குருமார்கள், அவங்க வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவங்க எந்த விஷயத்தையுமே முழுமையா செய்ய முடியாது. ஈவன் பௌதிகத்துல கூட ஒரு விஷயத்துல நம்பிக்கை வச்சாதான் செயல்படணும் இல்லையா? தினம் விபத்து நடக்குது, அதுக்காக நம்ம பிரயாணம் பண்ணாமே இருக்கோம். இன்னைக்கு வெளியில போன விபத்து ஆயிடும், நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறேன் இல்லையா? ஒரு பக்கம் விபத்து நடந்துட்டு தான் இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையோட வெளியில போறோம். இன்னைக்கு வியாபாரம் பண்ணா எனக்கு வருமானம் வரும், நம்பிக்கையோட போறோம். இன்னைக்கு பரீட்சையில நான் நல்ல மார்க் வாங்குவேன், நம்பிக்கையோட போறோம். அப்ப நம்பிக்கை அடிப்படையா இருக்கு. அதே போலதான் ஆன்மீக விஷயத்தில் நம்பிக்கை அடிப்படை. நம்பிக்கை இல்லாதவங்க இந்த முறையில வெற்றி அடைய முடியாதுன்னே கிருஷ்ணன் சொல்ற. அஸ்வத்ததானா புருஷா தர்மசாச பரந்தபா
அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஸ்ரத்தா, ஸ்ரத்தான நம்பிக்கை, அஸ்ரத்தான நம்பிக்கையற்றவங்க. நம்பிக்கையற்றவங்க என்னவாங்க? பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள், பகவானிய புனித நாமத்தின் மகிமைகள், இது மேல நம்பிக்கை இல்லாதவங்க அஷ்டச்சதானா புருஷா தர்மசாச பரந்தபா. பரந்தபா அப்படின்னா அர்ஜுனனை கிருஷ்ணர் பரந்தபன் சொல்றார், எதிரிகளை தவிக்க செய்வார். அர்ஜுனா, எதிரிகளை தவிக்க செய்யும் அர்ஜுனா, இந்த தர்மத்தின் மேல நம்பிக்கை இல்லாதவங்க மீண்டும் பிறப்புக்கே வருவாங்க. அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. மீண்டும் பிறப்பு சக்கரத்திலே உரண்டுட்டு இருப்பாங்க. மீண்டும் என்னவாங்க? பிறப்பு சக்கரத்திலே வந்துருவாங்க. அதனால யாருத்தர் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடணும், மீண்டும் பிறவா நிலை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை தான் பிரதானம். நம்பிக்கை இல்லாம எந்த காரியமும் வெற்றி அடையாது. ஆனா அந்த நம்பிக்கை திடமாகணும், அந்த நம்பிக்கை உறுதியாகணும். அதுக்குதான் சாது, சாஸ்திரம், குரு. சாதுக்களுடைய சங்கம், குருவுடைய ஆசீர்வாதம், சாஸ்திரங்களை பின்பற்றுவது, ஆன்மீக குருவிலிருந்து சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வது. அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஏதோ கற்பனையானதெல்லாம் கிடையாது. இது சத்தியுகத்துல துருவ மகாராஜ் போன்றவங்க உச்சரிச்சிருக்காங்க. சத்தியுகம், அங்க பிரகலாதர், துருவர் போன்ற பெரும் பக்தர்கள். அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல ஹனுமான் போன்ற பக்தர்கள். துவாபர யுகத்துல திரௌபதி, பாண்டவர்கள். கலியுகத்துல பகவான் கிருஷ்ணரே சைதன்யரா அவதாரம் பண்ணார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே குருத்துஷே நமக. பகவானே சைதன்யரா அவதாரம் செஞ்சு ஒரு யுகத்திலையும் எந்த நாமத்தை எல்லாரும் பின்பற்றிட்டு இருந்தாங்க, அது காலப்போக்குல மறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த பாடமே இல்லையே. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல யார் இதை பத்தி சொல்லி தராங்க? பகவானுடைய நாமத்துடைய மகிமை என்ன, பகவான் யாரு, பிரபஞ்ச சிருஷ்டிப்பு என்ன, இதெல்லாம் சயின்ஸ் செக்ஷன். பிரபஞ்ச சிருஷ்டிப்பு ஒரு விஞ்ஞானம். அப்புறம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் மிக உன்னதமானது. அது இந்த புலன்களை கொண்டெல்லாம் உணர முடியாது. ஆனா செயற்கையா உணரணும் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. கடவுள் இருக்காரா, படைப்பு எப்படி நடந்தது, செயற்கையா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா அதே சமயம் பாகவத தர்மத்தை ஏத்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இந்த படைப்புக்கு ஆதாரம் கிருஷ்ணன். இப்ப நம்ம பேசணும் இல்லையா, இந்த 24 மூலக்கூறு, இந்த இயற்கை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குது? இயற்கையை படைச்சது யார்? இயற்கை தனிச்சு செயல்படாது, இயற்கை தானா இயங்காது. இயற்கை பின்னாடி இயக்குபவர் ஒருத்தர் இருக்கிறார், படைப்பாளி. படைப்புக்கு பின்னாடி படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்காரு. அது சாஸ்திரம் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும், சொந்த ஆராய்ச்சியில தெரிஞ்சுக்க முடியும். இப்படி சொந்த முயற்சினால தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுனால அவங்க இதெல்லாம் கற்பனை நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் விஞ்ஞான முன்னேற்றத்தையே சார்ந்து இருக்கிறதுனால இதுல உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கற்பனையா இருக்குமோ, சும்மா யாராவது சொல்லி வச்சிருப்பாங்களோ, வீண் சந்தேகம். சம்சய ஆத்மா வினஷதி, சந்தேகப்படும் ஆத்மா அழிந்து விடுவார்னு சொல்லி. இப்போ ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை இருக்கணும், மனைவிக்கு கணவன் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையில சந்தேகம் வந்ததுன்னா அந்த வாழ்க்கை வீணாப்படும். கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம், அந்த மனைவி மேல கணவனுக்கு சந்தேகம், சேர்ந்து வாழ முடியாது. சந்தேகப்பட்டா அவங்க சேர்ந்து வாழ முடியாது. அதே போல சாஸ்திரங்கள் சில விஷயம் சொல்லுதுன்னா அதை சந்தேகப்படக்கூடாது. அப்படி ஏதேனும் சந்தேகம் தோன்றிவிட்டால் உடனே ஆச்சாரியனை அணுக வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகங்கிறது ஒரு அரக்கன் மாதிரி சொல்றாரு அர்ஜுனன். கிருஷ்ணரை அர்ஜுனன் மதுசூதன் நினைக்கிறார். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் கிருஷ்ணருக்கு 1000 பேர் இருக்கு. அதுல ஒண்ணு மதுசூதனா, மது என்ற அரக்கனை வதம் செய்தவர். அப்ப அர்ஜுனன் எதோட ஒப்பிடுறாரு? மது என்ற அரக்கனை அறியாமையோட ஒப்பிடுகிறார். அறியாமைங்கிற ஒரு அரக்கன் பிடிச்சிருச்சுன்னா சந்தேகம் தோன்றிடும். அவன் சந்தேகங்கிற அரக்கன் பிடிச்சா அவ்வளவுதான், நிம்மதி போயிடும், குழப்பமாயிடும். அப்போ மதுசூதனரே, மது என்ற அரக்கனை கொன்றவரே, எனது சந்தேகத்தையும் போக்கி விடுங்கள். அர்ஜுனனுக்கு சந்தேகம் என்ன? எது தர்மம் எது அதர்மம், இது யுத்தம் செய்யலாமா வேண்டாமா, சரியா தப்பா, சந்தேகம் வந்துருது. இந்த மகாபாரத யுத்தம் கிருஷ்ணர் பண்ண சொல்றாரு. இது தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, சரியா தப்பா, இந்த கேள்வியே வந்துடக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார், பகவான் சொல்றார் அர்ஜுனா யுத்தம் செய். பகவான் சொல்றதுனால அது தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரேதம். பகவான் என்ன சொல்றாரு? தர்மம்.
அப்ப அங்க சந்தேகம் வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்து விட்டால் உடனே அதை தீர்த்து கொள்ள வேண்டும். சந்தேகம் வந்துட்டா உடனே தீர்த்தணும், அதை வச்சுட்டே இருக்கக்கூடாது. அது ஆபத்தாயிடும், நம்மளை குழப்பிட்டே இருக்கும். அதனாலதான் ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை அணுகி அவருக்கு பணிவா சேவை செய்து அடக்கமா கேள்வி கேட்டு சந்தேகம் எல்லாம் போக்கிக்கணும். அதனால அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவா ஏத்துட்டாரு. கிருஷ்ணன் என்ன சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைங்க, மது என்ற அறக்கரை கொண்டவரே எனது அறியாமை போக்கி விடுங்கள், என் சந்தேகத்தை தீர்த்து விடுங்கள். சோ அதனால இங்க பாயிண்ட் என்னன்னா, சாஸ்திரத்து மேல நம்ம சந்தேகம் வரக்கூடாது, நாமத்தினுடைய மகிமை மேல சந்தேகம் வரக்கூடாது. அப்படி ஏதாவது டவுட் வருதா இமீடியட்டா உடனே நம்ம பக்தர்களை தொடர்பு கொண்டு, தூய பக்தர்கள் மூத்த பக்தர்கள் அவங்களை தொடர்பு கொண்டு இந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ள வேண்டும், கிளியர் பண்ணிக்கணும். சோ பிரபுபார் அழகான உதாரணம் தருவார். பிரபுபார் என்ன உதாரணம் தருவார் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அம்மா தான் சொல்றா இந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைய கூப்பிட்டு சொல்றா இவர் தான் அப்பா. அப்ப அந்த குழந்தை ஆராய்ச்சி பண்ணுதா என்ன, ஓ என் அம்மா சொல்றா இவரை காமிச்சு அப்பான்னு, இல்ல இல்ல நீ சொன்னா நம்ப மாட்டேன்னு ஆராய்ச்சி பண்றேன்னு. அம்மா சொல்றதை விட்டுட்டு அந்த குழந்தை என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு முடிவுக்கே வர முடியாது. அம்மா வந்து சொல்லிட்டா கண்ணா இவர் தாண்டா உன் அப்பா, அப்படி அம்மா நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அம்மாவுடைய வார்த்தைக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை. என்னுடைய தந்தை யாரு, என் தந்தை யார் என்பதை என் தாய் சொல்றாங்க. மாதா பிதா, அம்மா வந்து குருவுக்கு, அம்மா வந்து தந்தையை காமிச்சு கொடுக்குறாங்க. சும்மா யாரும் ஒருத்தர் காமிச்சு இவர் தான் உங்க அப்பான்னு சொல்ல மாட்டாரு. அம்மா வந்து யாரையும் ஒருத்தர் காமிச்சு இவர் தான் உங்க அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. சோ அத்தன்டிக் அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட் என்னது, அம்மா வந்து ஒருத்தர் காமிச்சு இவர் தான் அப்பா அப்படின்னா நம்ம நம்புறோம். அங்க போய் இல்லம்மா உன் வார்த்தையில நம்பிக்கை இல்ல, நான் ஆராய்ச்சி பண்றேன், எங்க உன் வெட்டிங் போட்டோல எடுத்துட்டு வா, அந்த வெட்டிங் போட்டோல இவர் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரா, இவர் தான் உன்னை தாலி கட்டிக்கிறாரா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண நம்ம ஏத்துக்கல. எந்த குழந்தையாவது அம்மா வந்து இவர் தான் அப்பான்னு காமிச்சு கொடுத்தப்போ அதை நம்ப மாட்டேன் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லல. எல்லா குழந்தையும் இன்று வர உலக வழக்கம் என்னது, அம்மா ஒருத்தர் காமிச்சு இவர் தான் அப்பான்னு நம்ம ஏத்துக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல சாஸ்திரங்கள் பகவானுடைய நாமத்துடைய மகிமைகளை பற்றி சொல்லியிருக்கு, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பற்றி சொல்லியிருக்கு, படைப்பின் ரகசியத்தை பற்றி சொல்லியிருக்கு. சாஸ்திரம் வந்து தாய், கிருஷ்ணர் வந்து தந்தை. சாஸ்திரம் வந்து அம்மா, கிருஷ்ணர் வந்து அப்பா. இதுல சந்தேகமே இல்லை. சாஸ்திரம் பகவானை பற்றி சொல்லுது, சாஸ்திரம் பகவானுடைய புனிதநாமத்தின் மகிமைகளை சொல்லுது, அப்படியே ஏத்துக்கணும். அங்க வந்து கேள்வி கேட்கறது, சந்தேகப்படுறது, நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, இது கற்பனையானது நினைக்கிறது, இதெல்லாம் ஆபத்தானது. அப்படி வந்து ஆரம்பத்துல சந்தேகம் வருதா உடனே ஆச்சாரியனை அணுகி அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும், அந்த சந்தேகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். சோ அதனால இந்த பகவானுடைய புனித நாமம் வந்து ஏதோ திடீர்னு தோன்றியதோ அல்ல ஏதோ மேற்கத்தின் நாட்டிலிருந்து வந்ததோ அல்ல. இது காலங்காலமாக பயிற்சி பண்ணப்பட்டவர் நம்முடைய தர்மம். சனாதன தர்மத்துல ஒரு சந்தி வேலையும் ராமநாமத்தை உச்சரிப்பது நம் தர்மம், நம் வழக்கம். இது ஒரு வழக்கமாவே வச்சிருந்தோம். காலையில ஆனா விளக்கு பொருத்தி ராமநாமம் சொல்றது, சாயந்தரம் ஆனா விளக்கு பொருத்தி ராமநாமம் சொல்றது, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ராமநாமம் சொல்றது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வழக்கத்துல இருக்கு. இன்றைக்கும் சில கிராமங்கள்ல வழக்கத்துல இருக்கு. ஆனா நம்ம தான் பெரும்பாலும் விலகி வந்துட்டோம். ஆனா இது வழக்கத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா என்ன நடக்குதுன்னா, ஜபங்கிற வார்த்தை கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பயன்படுத்துறாங்க. இங்க பாருங்க, ஜபங்கிற வார்த்தை நம்முடையது. ஜபங்கிற வார்த்தை நம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. ஜபங்கிற வார்த்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜப கூட்டம் போடுறாங்க. சோ ஜப கூட்டங்கிற ஜபங்கிற வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு போயிடுது. சோ இப்படி காலம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நாம விலகினதெல்லாம் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. ஜப கூட்டம் போடுறது, பஜனைகள் செய்வது. ஒரு காலத்துல கிராமப்புறங்கள்ல பஜனை பண்ணுவாங்க. ஒரு கிராமத்துல ஒரு பஜனை மடம் இருக்கும். அங்க மார்கழி மாதத்தோறும் பஜனை செய்வாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ ருக்மணி சமேத ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ண பகவானுடைய பஜனை மடம், பாண்டரங்க பஜனை மடம், சீதாராம் பஜனை மடம், இந்த மாதிரி நிறைய கிராமங்கள்ல பஜனை மடம் இன்னைக்கு இருக்கு. ஆனா பூட்டு போட்டு ஏதோ ஒரு காலத்துல பெரியவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுல நம்பிக்கை இல்லை, யாரும் பண்றதும் இல்லை. அதெல்லாம் பால் அடிச்சு போயிருக்கு. இப்படி நம்ம விலகி வந்துட்டோம். பேரளவான விஞ்ஞான முன்னேற்றம், பேரளவான இந்த பௌதிக நாகரிகம், புலன்ப விஷயங்கள், டிவி, சினிமா, சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து நம்முடைய இயல்பான வாழ்க்கையில நம்ம விலகிட்டோம்.
அப்ப இந்த நாம ஜபம்ங்கிறது இன்று நேற்றல்ல தொன்று தொட்டு நம்ம பண்ணிட்டு வந்தது. கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வருது. அதனால இந்த நாமத்தை உச்சரித்து பெரும் பக்தர்களா இருக்காங்க. சாதாரண குலத்துல பிறந்தவங்க கூட நிறைய ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உண்டு. மிருகாரி என்ற ஒரு வேடன், இங்க எப்படி சொன்னாங்க இந்த ஸ்லோகம், பாகவதம் சொன்ன ஸ்டேட்மெண்ட், பாகவதத்தில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் 100% நடந்திருக்கு. பாகவதத்துல சொன்ன கூற்று 100% நடந்திருக்கு. ஒரு நாயும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் உங்க நாமத்தை உச்சரிப்பானாலும் ஒரு முதல் தரமான பக்தராகிறார். மிருகாரி ஒரு வேடன், காட்டுல கொடூரமான முறையில மிருகங்களை கொன்று குத்துயிரும் கொலையுருமா போட்டு வைக்கிறோம். அந்த மிருகாரி நாரதருடைய சங்கத்தினால மிக உயர்ந்த பக்தரானார். ஒரே ஒரு வார்த்தை தான் நாரதர் சொன்னார், இதை நிறுத்திடு, இந்த மிருகங்களை துன்புறுத்தாத. அப்ப மிருகாரி சொன்னாரு, நான் ஒரு வேடன் ஆச்சு, எனக்கு இதுதான வருமானம், இதெல்லாம் எப்படி என்னுடைய வாழ்வாதாரம் என்ன, நான் சொல்றேன் நீ பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய், உன்னுடைய தேவையை பகவான் பூர்த்தி செய்வார். அப்ப நாரதருடைய வார்த்தையில குருவுடைய வார்த்தையில ஒரு நம்பிக்கை அந்த மிருகாரிக்கு. அவருக்கு அம்பு வில்லையை உடைச்சு போட்டு உட்கார்ந்து நாமம் ஜபிக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தினமும் தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்காரு. அப்போ அந்த சுத்து வட்டாரத்துல கிராமங்கள்லாம் பாக்குறாங்க, ஒரு வேடன் ஒரு வைஷ்ணவர் ஆயிட்டாரு, ஒரு பக்தர் ஆயிட்டாரு. அவரை பாக்குறதுக்கு எல்லாம் மக்கள்லாம் அலையா வர்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. வரும்போதெல்லாம் அரிசி பருப்பு கோதுமை தானியம் பழங்கள் என்னென்ன விரும்பலாம் வாங்கிட்டு வர்றாங்க. இப்ப என்னாச்சு, மிருகாரிக்கு வாழ்க்கைக்கு தேவைக்கு மேல வந்துடுது. அவர் என்ன ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை சாப்பிட போறோம், அவ்வளவுதான். ஆனா மிருகாரி நாரதருடைய வார்த்தை மேல வலுவாத நம்பிக்கை வச்சதுனால, குருவுடைய வார்த்தையில வலுவாத நம்பிக்கை வச்சதுனால அவருக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வந்தது. அதனால நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா நமக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் வந்துடாது. நிறைய புத்திசாலியான கேள்வி கேட்பாங்க, அப்ப வீட்டுல உட்கார்ந்து நாம ஜபிச்சா போதுமா? இல்ல, நாம் நம் கடமையை செய்ய வேண்டும், பகவான் மேல அன்பு செய்ய வேண்டும். இதுதான் பகவத்கீதை. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரயுத்யச்ச மையர்பித மனோபுத்தி மாமே வைசு அசம்சயம். சந்தேகமில்லை அர்ஜுனா, நீ எப்பொழுதும் உன் மனதில் என்னை நினைத்துக் கொண்டு உன் கடமையை செய்வாயாக. இவ்வாறு நீ செய்தால் நீ என்னையே அடைவாய். அப்போ நமக்கு விதிக்கப்பட்ட கடமை, ஒரு கணவன் மனைவி குழந்தைங்க இவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த இல்லற கடமையை செய்து கொண்டு பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். இப்போ காட்டுல சிங்கம் இருக்கு. சிங்கம் குகையில உட்கார்ந்துருந்தா மான் போய் அது வாயில விடாது. மானோ வரி குதிரையோ போய் சிங்கத்தோட வாயில விடாது. சிங்கத்துக்கு இறை இருக்கிறது, சிங்கத்துக்கான உணவு இருக்கு. அந்த உணவை தேடி சிங்கம் போகுது, அதுக்கு உணவு கிடைக்குது. அப்ப இறைவனுடைய படைப்புல சிங்கத்துக்கான உணவு இருக்கு, அது தேடி போகுது, கிடைக்குது. அதே போல பகவானுடைய நாமத்தோட மகிமை என்னன்னா, நமக்கு எல்லாம் கொடுக்கும். நாம் நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கோம். நாம் முயற்சி செய்யலாம். இந்த பௌதிக வாழ்க்கையில நம்ம ஏதோ இந்த உலகத்துல வந்துட்டோம், ஜட உலகத்துல வந்துட்டோம், பௌதிக உடல் எடுத்துட்டாச்சு, மனைவி சமுதாயம் குடும்பம் எல்லாம் வந்தாச்சு. அப்ப என் கடமையை செய்து கொண்டு பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது நான் மெல்ல மெல்ல என்னுடைய மனம் புத்தி எல்லாம் கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தில் அர்ப்பணிச்சு நான் இந்த பிறவிலிருந்து விடுபட்டேன். இந்த பிறவி பெருங்கடல் இருந்து நம்ம விடுபட்டலாம். அதனால நம்ம ஒருபோதும் கருதக்கூடாது இந்த பகவானுடைய புனித நாமத்தின் மகிமைகளை கற்பனையானதுவோ இதெல்லாம் சும்மா ஏதோ அந்த நாமத்துக்கு மகிமைக்காக சொல்றாங்க. இந்த மிருகாரியோட கதை சொல்றாங்க. இந்த வேதத்துல சொல்லியிருக்கு, மிருகாரியோட கதை சொன்னாங்க. அவர் வேடன் குலத்துல பிறந்து பக்தரானார்னு அந்த நாமத்துக்கு மகிமைக்காக சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் ரத்னாகர் வால்மீகி ஆனாரு, ராமநாம சொன்னாரு. இதெல்லாம் நிறைய கதையெல்லாம் இருக்குங்க. இந்த கதையெல்லாம் சும்மா கற்பனை அப்படின்னு நினைக்கவே கூடாது. சாஸ்திரத்துல புராணங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கதைகள் எதுவுமே கற்பனையானதல்ல, அது அவருக்கு நிகழ்ந்தவை. சோ இதுல இந்த பேசிக், இந்த அடிப்படை நம்பிக்கை அவசியம். இந்த அடிப்படை நம்பிக்கை எப்படி அவசியமாகும்? அது சத்சங்கத்துல பக்தர்கிட்ட இருந்து கேட்கும் போது, சாஸ்திரம் படிக்கும் போது, குருவிட்ட இருந்து கேட்கும் போது, சந்தேகங்கள் தீர்த்துக் கொள்ளும் போது எல்லாம் தெளிவாயிடும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.